எந்த ஒரு பிளானுமே இல்லாம திடீர்னு கிளம்பி வந்த ட்ரிப்ல இப்படி ஒரு இடத்த பார்ப்பேன்னு எதிர்பார்க்கவே இல்லைங்க. வெல்கம் டு அவர் ஊர் சுத்தி விலாக் எபிசோட் 1. ஒரு கோயிலுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஸ்பாட்டை நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வேற லெவலில் நுர தழும்பு தண்ணி தெறிக்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி செடியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா பாலைவனத்தில் தான் நான் பார்த்துருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இந்த ஒரு செடியை பார்க்குறதுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாக தான் இருக்குன்னு சொல்லணும். பார்த்தீங்கன்னா அந்த மலை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த செடி தாங்க இருக்குது. அப்படி என்னதான்டா இது இடம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அமராவதி டேம் தாங்க. நிறைய பேத்துக்கு இந்த இடம் பார்த்த உடனே தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வரைக்கும் அங்கே போனதுலேருந்து என்ட்ரன்ஸை பார்த்தோன்னா வேற லெவலான ஒரு ஃபீலுங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே போக 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 அது அப்படியே மாறி போச்சுன்னு சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லைங்க. ஆனா இதை விட ஒரு செமையான ஸ்பாட்டு நான் இந்த இடத்துல பார்த்து வச்சிருக்கேன். அது என்னங்கிறது இந்த வீடியோவில் சொல்றேன். சப்போஸ் நீங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா தண்ணிக்குள்ளெல்லாம் யாரும் இறங்கிறாதீங்க. ஏன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா முதலைங்களாம் நிறைய இருக்குன்னு போர்டெல்லாம் வேற வச்சிருந்தாங்க. இதை விட ஒரு பங்கமான ஒரு பிளேஸ்க்கு இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா. இப்ப அந்த மேட்டருக்கு வருவோம். அதாவது அந்த கோயில் சொன்ன பாத்தீங்களா, கோயிலோட என்ட்ரன்ஸ்ல ஒரு தண்ணி வந்துட்டு இருந்ததுல, தண்ணியை ஃபாலோ பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தீங்களா இந்த மாதிரி ஒரு பங்கமான ஒரு பிளேஸை பார்க்கலாம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு ஆழமும் கிடையாது. இதுல வந்து நீங்க பசங்களோட வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய் பண்ணி குளிச்சுட்டு போறதுக்கு ஒரு செமையான ஒரு ஸ்பாட்டுன்னு சொல்லலாங்க.